நைட் டைமில் தப்பி தவறி கூட மெரினா பீச்சுக்கு போயிடாதீங்க. ஏன்னா போலீஸ் அவ்வளோ நிற்கிறாங்க. அதுக்கு பதிலாக எங்கே போகலான்னா பட்டினப்பாக்கம் பீச் போகலாம். நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம வந்து நைட் டைமில் தான் போயிருக்கோமான்ற ஒரு ஃபீலே இருக்காது. நாங்கள் மெரினா போயிட்டு ரொம்ப சேட் ஆகிட்டு திரும்ப அப்படியே அந்த வழியை போய் பார்க்கலான்னு சொல்லி பட்டினப்பாக்கம் போனால் உள்ளே வந்து அலோவ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், நைட்லேயே கார் பார்க் பண்ணுறதுக்கு இடம் இல்லை. சரின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு பீச்சுக்குள்ளே இறங்கியாச்சு. இவன் தூங்கிட்டு இருந்தான். திடீர்னு பார்த்தா எந்திரிச்சு எங்கள் கூட வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு ஐக்கியம் ஆகிட்டான். என் ஐஸ்கிரீம் குட்டியாக இருந்தனால நம்ம அதனோட ஐஸ்கிரீமை கொஞ்சம் ஆட்டையை போட்டு சாப்பிட்டுட்ருக்கேன். அப்புறம் வந்து இந்நேரத்துக்கு தான் போட்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லலாம் பெயிண்டிங்ஸ் எல்லாம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. நைட் டைமில் போனதே வந்து செம்மையாக இருந்தது, செம்ம ஃபீலாக இருந்தது. அதுக்கப்புறம் நொண்டி விளையாட ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப நேரம் உட்காந்து பேசி வீடெல்லாம் கட்டிட்டு இந்த மண்ணில் வந்து விளையாடவே முடியல. ஒவ்வொருத்தராக மாற்றி மாற்றி போயிட்டுருக்குறாங்க. நான் போனதில் யாருமே வீடியோ எடுக்கல. நல்ல வேலை, ஏன்னா ரொம்ப ஃபன்னாக இருந்தது. அந்த இடத்துல இருக்கும்போது தான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அதோட ஃபீல் தெரியும். அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்கலாம் இங்கே வந்து பாய் போட்டு படுத்திருந்தாங்க. தம்பி, என்ன தம்பி சோகமா இருக்கீங்க? இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தா தெரியாப்பா. நீங்கள் யாரும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தது இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு டைம் போயிட்டு வாங்க. பாய் கைஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் பாய்.